சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னங்கடா நடக்குது? வழக்கம் போல முத்து குடித்துவிட்டு வந்ததும் மீனாவுக்கு பயங்கர கோபம். சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த மீனா, நீ எப்போ குடியை விடுறியோ அப்போதான் வீட்டுக்கு வருவேன்னு கராரா சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போன மீனா என்ன ஏதுன்னு கேட்டா ஒரு வார்த்தை கூட பேசாம கண்ணீர் சிந்தி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களோட சோகத்துக்கு என்ன காரணம்னு யாருக்கும் புரியலை. ஆனா இந்த பக்கம் முத்துக்கிட்ட பேசின சத்யாவுக்கு தான் மீனா ஏன் கோபமா போனாங்கன்னு உண்மை தெரிய வந்துச்சு. சரி, இதெல்லாம் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத ஒரு கலக்கு கலக்கிடலாமா? மீனா விஜயாவோட யோகா கிளாஸுக்கு பூ கொடுக்க போயிருந்தாங்க. அங்க சிந்தாமணியோட வந்த விஜயா, இவ எதுக்கு இங்க வந்தான்னு பார்வதிய பார்த்து எரிச்சலா கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி, பூ கொடுக்க வந்தாங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருந்ததால நான் தான் அவங்கள சாமிக்கு போட சொன்னேன்னு சொல்றாங்க. மீனா பூ போட்டா நம்ம யூடியூப் சேனலுக்கு ராசியாம்னு சொன்னதும் விஜயா, பொல்லாத ராசிடி இதுன்னு கடுகடுங்கிறாங்க. அப்படியே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட சிந்தாமணி, சில பேர் அப்படித்தான் மாஸ்டர், பூ மாதிரி பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள முள்ளு வச்சிருப்பாங்கன்னு மீனா காதலப்படுற மாதிரி குத்தி காட்டுறாங்க. அப்படியே விஜயா, மீனா போனதுக்கு அப்புறம்தான் அவங்க வீடு நல்லா இருக்கிறதா சொல்றாங்க. இவ ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காளாம். இப்படி ஊர் சுத்துறதுக்கு தான் வீட்டை விட்டு போனியான்னு கேட்க மீனா எதையும் சொல்லாம போறாங்க. அவங்கள பார்த்து, போடி போ, இந்த நாடகம் எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா திரும்ப வீட்டுக்கு வந்துடாதன்னு திட்டி அனுப்புறாங்க விஜயா. சும்மா வெறியோட பார்த்தாங்க விஜயா. இதை எடுத்து விஜயாவை தனியா கூட்டிட்டு போன சிந்தாமணி, தனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் வீட்டுல மீனாவையும் முத்துவையும் பார்த்ததாகவும், அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம், ஆவிகிட்ட எல்லாம் பேசுவாராம்னு கொளுத்தி போடுறாங்க. மேலும் ஒருவேளை மீனா உடம்புல ஆவி ஏதாவது புகுந்திருக்குமோன்னு வத்தி வச்சு விடுறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னது ஆவியான்னு அதிர்ச்சியாகிறாங்க. சிந்தாமணியின் திட்டம் சூப்பரா வேலை செஞ்சது. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த மீனா சோகமா உட்கார்ந்திருக்க சீதா வந்து என்ன ஆச்சேன்னு விசாரிக்கிறாங்க. ஆனா மீனா எதுவுமே சொல்ல மறுக்கிறாங்க. அப்படியே ஸ்ருதி வந்து மீனாவோட அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிட்டாங்க. மறுபக்கம் முத்துக்கிட்ட அவரோட நண்பர்கள் எல்லாம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீ சும்மா டென்ஷன் ஆகாதான்னு அட்வைஸ் மழை பொழிஞ்சு அவர் மனசை மாத்துறாங்க. இப்போதைக்கு கதை இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன ஆச்சு? மீனா கிட்ட நேர்ல போய் முத்து மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? இந்த பெரிய கேள்விக்கு விடை கிடைக்க அடுத்தடுத்த எபிசோடுகளை பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.